நெருப்புக்கு பழகிய விரல்கள் வேற யாரு? நாம தான். அடி மேலே அடி, இடி மேலே இடி மாதிரி என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது. அதில் நான் எப்படி சிரிக்க முடியும், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சோகமாகவே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, கடலில் அலை இல்லாத நாள் இருக்குமா, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத நாள் வராது. எல்லாருக்குமே பிரச்சனைகள் கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நாம் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுற இந்த வாழ்க்கையை ஒரு காலத்தில் நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருப்போம். எனக்கு கல்யாணம் ஆகணும் கேட்டிருப்போம், குழந்தை வேணும், வேலைக்கு போகணும், வீட்டிலே இருந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், இப்படி ஏதோ ஒன்று கேட்டிருப்போம். வாழ்க்கை அதை கொடுக்கும்போது அதோடு சேர்த்து பொறுப்புகளையும் கொடுக்கும். அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். சின்ன வயசில் நமக்கு பிரச்சனை இருந்தது இல்லையா? நம்ம அம்மா அப்பா ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறத பார்த்து நமக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் அப்போ என்ன பண்ணுவோம்? டேக் டைவர்ஷன்னு ஸ்கூலுக்கு போயிடுவோம். அங்கே மற்றவங்க பேசும்போது நம்ம கவலைகளை மறக்காமலும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிரித்து பேசிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். பல கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருப்போம். ஆனால் இந்த கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டா ஏன் தான் இப்படி சோகக்கடலில் மூழ்கி எழுந்தா போல் மூஞ்ச வச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு சந்தோஷத்தை யாரும் தூக்கிட்டு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, கடவுள் கூட செய்ய மாட்டார். நம்ம தான் தேடிக்கணும், நம்ம தான் உருவாக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுங்க. சந்தோஷமே இல்லைனாலும் அப்படி இருக்கிறா போல் நடிங்க. அதுவே வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், ஆனால் அது கடந்து சிரிக்கிற சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது.